நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும் சார். வணக்கம். வணக்கம் சார். மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆட்சி அமைப்பதற்காக. டெல்லி பாஜகவின் உத்தரவின் அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பேசுகிறேன். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நேற்று உதயநிதி இளைஞரணி கூட்டத்துல பேசும்போது காங்கிரஸை கடுமையா தாக்கிட்டார். அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவங்க, இனிமே காங்கிரஸோட இதுவே நமக்கு தேவையில்லை, அவங்களோட எந்த விதமான ஒரு தொடர்பும் நமக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் பேசிட்டார். அதுக்கு வந்து சொல்றதுதான் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, நாங்க உதயநிதியை தோல்ல சுமந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து விஜய் ஆட்சிக்கு வர முடியாது அப்படி தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க, அதுக்கு பாஜக பின்னாடி துணை இருந்தது, அது தெரிஞ்சவர் தான் நாங்க போனோம் அப்படின்றார். அது தெரிஞ்சவர் தான் நாங்க தாவேக்காக்கு போனோம் அப்படின்றாரு. அவர் சொல்றதுல பாதி உண்மை பாதி பொய். அதாவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இவங்க போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவோட ஒரு உறவு வச்சிருந்தாங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட தாவேக்காவை ஆதரிக்கிற மாதிரியே பேசினாங்க. திமுக ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரியான பல விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கு ராகுல் காந்தி கண்டிக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்பயாவது திமுக கூட்டணியில உடைச்சி காங்கிரஸை கொண்டு போய் தாவேக்கால சேர்த்துன்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இவர் ஸ்டாலின் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவங்கள கட்டி அரவணைத்து கொண்டு சமாளிச்சுட்டு வந்துட்டார். தோத்துட்டாங்க வச்சுக்கோங்க தேர்தலில். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏதோ இந்த அதிமுக ஆட்சியில வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அதை தெரிஞ்சிருந்தா நாங்க வெளில வந்தோம், பாஜக ஆதரவோட அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல உண்மை இருக்காதுன்னா அதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதை மறுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தது. அது நடக்காத போனது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நடந்தா அது ரொம்ப அசிங்கமா கேவலமா இருந்திருக்கும். அது நடக்கல. ஏன்னா மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க, 107 பேர் ஜெயிச்சாங்க. மக்கள் அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாங்க. அதை மீறி ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்னோட கருத்து. ஸோ அது நடக்காத போனது நல்லது. ஆனால் அதே ஒரு காரணமா வச்சுதான் நாங்க தாவேக்காக்கு போனோம்னு மாணிக் தாக்கூர் இப்ப சொன்னார்ல, அது தப்பு. இவங்க ஏற்கனவே தாவேக்கால ஒரு துண்டு போட்டு வச்சுட்டாங்க. தாவேக்கால ஏற்கனவே ஒரு துண்டு போட்டு வச்சாச்சு. அந்த துண்டு போட்ட பிறகுதான் எங்களுக்கு எவ்வளவு எம்எல்ஏக்களும் வந்தா பரவாயில்ல, நாங்க அந்த எம்எல்ஏக்களோட உங்ககிட்ட வந்துடுறோம், எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு அந்த டீல் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் சொல்லிட்டார், நாங்க மெஜாரிட்டி வந்தா கூட அதிகாரத்துல பங்கு தருவோம்ட்டு. இவங்க ஏற்கனவே துண்டு போட்டு வச்சதுனால அடுத்த நாளே அவங்க ஓடிட்டாங்க. அதான் உண்மை. அதுக்கு இந்த இந்த காரணம் சொல்றாங்கல்ல, அதிமுக உள்ள உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் இருந்தது, பாஜக அதை ஆதரிச்சாங்கன்னு. அது உண்மை, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அது ஒரு பாதி தான் உண்மை. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேக்காட்ட துண்டு போட்டு வச்சிட்டீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக பேசுனீங்க, குறிப்பா திமுகவுக்கு எதிராக பேசுனீங்க. தேர்தலில் கூட நீங்க முழு மனதோட விருதுநகர் கான்ஸ்டியூன்சியில் உழைச்சிங்களா? நீங்க உழைக்கல. தேமுதிக தரப்புல என்ன தெரியுமா சொல்றாங்க, விஜய் பிரபாகரனுக்கு மாணிக் தாக்கூர் தரப்பு ஒழுங்கா உழைக்கவே இல்லை. விஜய் பிரபாகரன் தோத்த போது காங்கிரஸ்காரங்க வெடிவெடித்து கொண்டாடினார்கள். தேமுதிக தரப்புல சொல்ற விஷயம். அப்போ நீங்க என்ன உழைச்சீங்க? நீங்க கூட்டணி கட்சிகளுக்காக நீங்க உழைச்சீங்களா? திமுக நீங்க தோக்கணும் தானே வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காக்கு நீங்க போயிட்டீங்க. ஆக்சுவலா மனதளவுல போயிட்டீங்க. இந்த காரணம் நீங்க பின்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, அந்த காரணம் சொல்லாதீங்க. நீங்க ராகுல் காந்தி ஆகட்டும், மாணிக் தாக்கூர் ஆகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கான்ற ஒரு இடத்துல துண்டு போட்டு வச்சுட்டாங்க எல்லாருமே. அதான் உண்மை. இந்த காங்கிரஸ் குற்றச்சாட்டுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்படுது, டெல்லியினுடைய உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வரக்கூடாது அப்படின்றதுல பாஜகவும் ரொம்ப மும்பரமா இருந்தது. அப்படி பாஜக மும்பரமா இருந்தாலும் பாஜகவின் உத்தரவை கேட்கிற நிலைமையில திமுக இருந்தாங்களா? பின்னாடி அது அந்த நாள்ல 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரையும் விஜய் அங்க சென்னை தெருக்குள்ள அலைஞ்சிருந்தாரு. அங்கேயும் இங்க கவர்னர் மாளிகைக்கும் பனையூருக்கும் கவர்னர் மாளிகைக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் அலைஞ்சிருந்தாரு. 118 பேர் மெஜாரிட்டி காட்டணுன்றதுக்காக அலைஞ்சிருந்தார். அந்த 3 நாள் கவர்னர் அவர் அலைக்கழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, யார விஜய. அந்த 3 நாள்ல தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதிமுக திமுக பின்னாடி பாஜக இந்த விஷயங்கள் அப்பதான் நடந்திருக்கு. விஜய் வரக்கூடாதுன்ற இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க சார். திமுக டாப்பா இருக்கிற ஆளுங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி வெளியில வரும் சார். இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் பாஜகவினுடைய ஆதரவுடன். ஆமா ஆமா. அதனாலதான் கவர்னரே 3 நாள் இழுத்தடிச்சாரு விஜய. இந்த டைம் கொடுக்க கவர்னர் நடுவில் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, அதிமுக திமுக 118 பேரோட அவங்களையும் தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுன்னு சொன்னாரு. கதியான்னு சொன்னார் அவரு. அதனால இந்த ஒரு முயற்சி நடந்தது, தாவேக்காவை ஆட்சியில் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக. அது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஜனநாயக படுகொலையா போயிருக்கும். ஆக்சுவலா அது நடக்காத இருந்தது ரொம்ப நல்லது. திமுகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. 2 கட்சியும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தது கண்டிக்கத்தக்கது. ஆக்சுவலா அது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க
விஜய் ஆள விடணும். நியாயமான முறையில நீங்க வந்து அவரு அடுத்த எலெக்ஷன்ல அவரை சந்திச்சு அவர் தோக்கடிக்கணும். அதுதான் நியாயமான முறையா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க 107 இடங்கள் வாங்கின அவர் வந்து மெஜாரிட்டிக்கான ஆட்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க தடுக்க முயற்சி பண்ணது தப்பு. அது சிபிஎம் செயலாளர் தேவி கூட அவர் சொல்லியிருக்காரு. அந்த வேலுமணி சி.வி. சண்முகம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தார். அதான் நடந்தது உண்மை. அது நடக்காத இருந்தது நல்ல விஷயம். அதனால ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல காங்கிரஸ் போனதுக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கால துண்டு போட்டு வச்சுட்டாங்க போறதுக்கு. ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாம் அங்க போறதுதான் இருந்தாங்க. அதனால இது ஒரு காரணம் அவ்வளவுதான். பின்னாடி நடந்தது ஒரு காரணம். அவங்க ஏற்கனவே தாவேக்காக்கு போறது டிசைட் ஆனது ஆக்சுவலா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்வது கஷ்டம் அப்படின்றாரு, தொடராது அப்படின்னு சொல்றாரு. எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? சார் தெரியல. அதாவது இந்த தமிழக அரசியல்ல 3வது சக்தியா வரவங்க என்னைக்குமே ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க. மத்த கட்சியோட வெற்றியை கெடுப்பாங்க. அவங்க வெற்றி பெற மாட்டாங்க. 2014 பார்த்தோம் நம்ம. அப்புறம் 2014க்கு முன்னாடி வந்து 2006 விஜயகாந்த் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனா அதே மாதிரிதான் அந்த விஜய் வந்து ஸ்பாய்லரா இருப்பாருன்ற ஒரு எண்ணம் முதல்ல கொஞ்ச நாள் இருந்தது. ஆனா அவர் ஒரு பாப்புலரான நடிகரா இருக்கிறதுனால அவருக்கு நாளாக நாளாக செல்வாக்கு சேர்ந்திருந்து கடைசி வந்து எலெக்ஷனுக்கு முதல் நாள் 3 நாள்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உருவாச்சு. அது உருவாகி அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் பல தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கே போலன்றது உண்மை. அவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை. எல்லாமே கரெக்ட். கரூர் சம்பவம்லாம் நடந்தது உண்மை. இதெல்லாம் தாண்டி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பல பேர்ட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்க, எல்லாம் சோசியல் மீடியா. இவரா தான் சொல்றாரு. யாரு? ஸ்டாலினும் அதான் சொல்றாரு, சோசியல் மீடியா அப்படின்றாரு. ஆனா பல பேர்ட்ட கேட்டபோது என்னன்னா, பல பேர்ட்ட ஒரு கிராஸ் செக்ஷன்ல விசாரிக்கும் போது திமுக அதிமுக விட்டு ஒருத்தர் வந்திருக்காரு சார், ஒரு சேஞ்ச் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. அதாவது சினிமா கவர்ச்சியும் கொஞ்சம் இருக்கு. ஒரு பகுதி சினிமா கவர்ச்சி இருக்கு. ஒரு பகுதி சோசியல் மீடியால விஜய் தரப்பு எடுத்த நடவடிக்கைகள் அவங்களுக்கு ஆதரவு கூட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம், திமுக அதிமுக பிடிக்காதவங்க, ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு தடவை கொடுத்து தான் பார்க்கலாமே சார், ஒரு தடவை கொடுத்து தான் பார்க்கலாமே ஓட்டு போட்டாங்க. அது முழுசா ஓட்டு போட்டா மெஜாரிட்டி வந்திருக்கும். அதுலயும் கொஞ்சம் அரைகுறையா ஓட்டு போட்டாங்க போட்டுருக்கு. 107 இடங்களோட நின்றுட்டார். அடிப்படையான விஷயம் என்னன்னா, மக்கள் அவருக்கு பெருவாரியா ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி மதம் கடந்து, ஏரியாக்களை கடந்து, ஏழை பணக்காரர்கள் கடந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது உண்மை. அதுல வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இழுத்துன்னு போயிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட திமுக தனிமரமா நின்றுட்டு இருக்கு. ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றாரு, 5 வருடம் நீடிக்காதுன்றாரு. அது சினிமா கவர்ச்சின்றார். ரொம்ப சொல்றது அரசியல், இது வந்து சினிமா கவர்ச்சின்றார். இந்த மாதிரி சொல்லி தன்னைத்தானே வந்து ஸ்டாலின் ஏமாத்திக் கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது சினிமா கவர்ச்சி ஒரு பகுதி தான். ஒரு பகுதி சோசியல் மீடியால அவங்க பண்ண நடவடிக்கைகள், அவங்க எடுத்த பிரச்சாரம், விஜய் தரப்பு எடுத்த பிரச்சாரம். இன்னொன்னு வந்து திமுக அதிமுக பிடிக்காம ஒரு சேஞ்ச் வேணும். இவங்க 50 வருஷம் 70 வருஷமா இவங்களே இருக்காங்க. 2வது அதிமுகவும் ஒற்றுமையா இல்ல, அதுவும் பிரிஞ்சு போய் கிடக்கு. அதை நம்பி ஓட்டு போறதுக்கு ரெடியா இல்ல. திமுக பல நல்ல வேலைகள்லாம் பண்ணி ஸ்டாலின் நல்லா உழைச்சா கூட ஒரு சேஞ்ச் கொடுத்தா என்ன, அவங்களுக்கு எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை மருந்துன்னு பெரிய பிரச்சாரத்தை பண்ணாங்க. சரி, நம்ம ஒரு சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு மக்கள் சேஞ்சுக்காக, ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க சார். அந்த மாற்றத்துக்காக ஓட்டு போட்டதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வெறும் சினிமா கவர்ச்சியில தான் அவர் வந்தாருன்னு அந்த மாதிரி நம்ம ஏமாத்தி கூடாது. அது தவிர திமுகல அடிமட்டத்துல அந்த மாவட்ட லெவல்ல பலவிதமான உட்கட்சி பிரச்சனைகள், அந்த அங்க இருக்கிற மந்திரிகளுடைய சர்வாதிகாரம் போன்ற பல விஷயங்கள், திமுக காரர்களே உற்சாகமா வேலை செய்யாத இருந்தது, பணம் கொடுத்தா கூட பணத்தை வாங்கிட்டு மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடிப்படையா அவங்க சில மாற்றங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதிமுகவிலையும் அதே மாதிரிதான் அடிப்படையா பல மாற்றங்கள்லாம் செய்யணும். அங்க ஏற்கனவே ஒரு பிளவு வந்திருக்கிறத நம்ம பார்க்கறோம். நம்ம அது ஒன்று திரும்ப இல்லையான்றத இனிமேதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சூழல்ல சினிமா கவர்ச்சியால வின் பண்ணிட்டாங்க, இது அரசியல் சுனாமி கிடையாது, இது வந்து சினிமா சுனாமி அப்படின்னு சிஎம் சொல்றது, ஸ்டாலின் சொல்றது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து அவர் வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ண வேண்டிய நிலையில ஸ்டாலின் இருக்கார். இந்த மாதிரி சொல்லி நீங்க கலந்து போகாதீங்க. அது உண்மை கிடையாது. அது ஆராயறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்களும் பல தரப்புல கேளுங்க. வெறும் சோசியல் மீடியா பிரச்சாரத்திலையும் இல்ல வெறும் சினிமா கவர்ச்சியிலையும் மட்டும்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டாங்கன்றதை ஒத்துக்கணும். எல்லாரையுமே நான் பல பேரை நான் கேட்கிறேன். எல்லாருமே சொல்றாங்க, ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்த்தா, ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே சார், ஒரு தடவை வந்து பார்க்க வரட்டுமே சார், அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. அப்பா பையங்களை தூண்டி விட்டாங்க, பேரங்களை தூண்டி விட்டாங்க, தாத்தா பாட்டியை ஓட்டு போட வச்சாங்க, எல்லாம் இருக்கலாம் சார். அது மட்டுமே காரணம் இல்லை. ஒரு சேஞ்சை வந்து மக்கள் விரும்பிட்டாங்கன்றதுக்கான சேஞ்சு. திமுக பல நல்ல விஷயங்கள் பண்ணியும் சேஞ்சை விரும்பிட்டாங்க.
அதிமுக பிளவுபட்டு இருக்கு, அதனால அதை விரும்பல. அது மாற்றத்துக்கு அதுதான் வரணும் ஆக்சுவலா, திமுக இல்லாட்டி அதை மக்கள் விரும்பல. அடுத்தது யாருன்னு பார்த்தாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அதனால 5 வருஷத்துக்குள்ள ஆட்சி மாறிடும், எங்க கூட்டணி ஆட்சிகளோட துணையோடு தான் ஆட்சி புரிகிறார்கள், அதெல்லாம் ஸ்டாலின் மறந்துடணும். கூட்டணி கட்சிகளோட ஆட்சிகள் தான் துணையோட தான் புரியுறாங்கன்ட்டு. ஒன்ஸ் அவங்க அங்க போயிட்டாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியே கிடையாது. அவங்க வந்து உங்களோட நின்று தேர்தல் நின்னாங்க, தாவேக்காவுக்கு தான் போட்டி போட்டாங்க, தாவேக்காவுக்கு எதிராக தான் ஓட்டு வாங்கினாங்க. எல்லாமே கரெக்ட். அவங்க பண்றது வந்து அரசியல் தர்மமே கிடையாது. இருந்தாலுமே இப்ப அவங்க அங்க போயிட்டாங்க. ஐயுஎம்எல்லும் தாவேக்காவும் காங்கிரஸும் உங்க கூட்டணியை முடிச்சுன்னு போயிட்டாங்க. அவங்க கூட்டணியோடய இல்ல. அவங்க கூட்டணி தாயோட தான் ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. அவங்க மீண்டும் உங்க கூட்டணிக்கு வரும்போது பாத்துக்கலாம். இப்ப அவங்க அங்க போயிட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காவும் அதே மாதிரி தான் போக போகுது. ஐயுஎம்எல்லும் அதே மாதிரி தான் போக போகுது. உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல அப்படிதான் போக போகுது. நீங்க எதுக்கு எங்க கூட்டணி கட்சிகளோட தான் அவங்க ஆட்சி பண்றாங்க, அதனால 5 வருஷம் நீடிக்காதெல்லாம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்க கட்சியை பலப்படுத்துங்க, உங்க கட்சியில என்ன பிரச்சனைன்னு பாருங்க, அதை சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு மூல காரணங்களை விட்டுட்டு வேற காரணங்கள் சொல்லி நீங்க மக்களை உங்க தொண்டர்களை திசை திருப்பாதீங்க. தப்பு அது ஆக்சுவலா. ஸ்டாலின் அவர்கள் இதை தாண்டி இன்னொரு படி போன போய் நடக்கிறதா எங்க ஆட்சி தான், நாங்க எங்களுடைய திட்டங்களை மட்டும்தான் நிறைவேற்றிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு அப்படி பேசிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில இது என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் கொடுக்கும் சார்? சார் அது தப்பான ஒரு விஷயம் சார். கடந்த கால ஆட்சியில் இருக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்ததான் சார் செய்வாங்க. காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நிறுத்திடுவாங்களா? இல்ல குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறதை நிறுத்திட்டா அவங்களுக்கு தெரியாது ஆட்சியில் இருக்கிறவனுக்கு இது அதிருப்தி வரும்ட்டு. இப்பவே ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய சிறுமியை வந்து கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமா அமைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு அது இதுன்னு ரொம்ப என்ன ஸ்டாலின் சார் அப்படின்லாம் கேட்டாரு அவரு. இன்னைக்கு என்ன விஜய் சார்னு கேட்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம் நம்ம. அதனால ஒரு ஆட்சியில இதெல்லாம் நடக்க, திமுக ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியிலையும் சரி, இப்ப தாவேக ஆட்சியிலையும் சரி, இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கத்தான் சார் செய்யும். சொசைட்டில நடக்கும். அதை போலீஸ் எந்த அளவுக்கு ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிக்காங்கிறதா முக்கியம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயங்களை திமுக அரசு 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. கோயம்புத்தூர் விஷயத்துல அந்த பொண்ணுக்கு 3 மாசத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன்? இப்போ விஜய் ஆட்சியில் எதுவுமே நடக்காது நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? நான் இந்த ஒரு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன். விஜய் ப்ராமிஸ் பண்ணுவாரா? போதை மருந்தே இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணுவாரா? கோயின் கடையில 10 ரூபா வாங்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாரா? முடியாது சார். அதெல்லாம் வந்து இயல்பா சமூகத்தில் இருக்கு. அதை அடக்கிறதுக்கு போலீஸ் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். அதையும் மீறி குற்றங்கள் நடக்கதான் செய்யும். இதை ஒரு பெரிய பிரச்சாரமா திமுக அரசுக்கு எதிராக வச்சாங்கன்றதா உண்மை. இப்போ உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. அந்த கத்தி வந்து விஜய்க்கு எதிராகவே திரும்பி இருக்கு, அவ்வளவுதான். அதனால நம்ம பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி கட்சியை ஆட்சி செய்யறாங்க இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதுங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை நீங்க ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க, வேற அணிக்கு போயிட்டாங்க. மறந்துடுங்க. இப்ப நீங்க உங்க கட்சியை பலப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கீங்க. ஆளுங்கட்சி நல்லது செஞ்சா பாராட்டுங்க, மக்களுக்கு விரோதம் செஞ்சா கண்டிங்க, உங்க கட்சியை வளருங்க, போராட்டம் நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. நான் எங்க கூட்டணி தான் ஆண்டு இருக்கு, அது 5 வருஷம் நீடிக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அது சினிமா கவர்ச்சிக்கு மக்கள் இடம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் சொன்னீங்க. நீங்க எம்ஜிஆர் அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. ஒரு 10 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாரு அவரு. அதனால நீங்க ஆட்சிக்கு வர முடியல. அதனால இதெல்லாம் விட்டுருங்க, உங்க கட்சியை பலப்படுத்துற வேலையை பாருங்க. இந்த கோவை மாணவி விவகாரத்துல அதிகாரிகள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்குது. கவர்மெண்ட் இதை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் எங்க சார்? விஜய் வாயை திறக்கல, அனுதாபம் தெரிவிக்கிறது நிறுத்திட்டாரு அவரு. அவர் தான் ஸ்டாலின் சார் சார்னாரு அவரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஸ்டாலின் சார்னாரு. இப்ப விஜய் சார் எங்க இருக்காருன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம பாயிண்ட் அது இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சமூகத்துல நிறைய இருக்கு. எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். அதை இவங்க பெருசுபடுத்திட்டாங்க போன வாட்டி. அந்த குற்றம் நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, இந்த ஆட்சியிலையும் விஜய் ஆட்சியிலையும் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. கைது பண்ணியிருக்காங்க, அது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அவனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல தண்டனை கூட வாங்கி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், சம்பவத்தையும் நடக்காத நீங்க தடுக்க முடியாது. இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க நடக்காத தடுக்க முடியும். சிங்கப்பெண் படையெல்லாம் நீங்க போடலாம், அதெல்லாம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, பாராட்டுறோம். ஆனா சமூகத்துல கிரைம் வந்து குற்றங்கள் நடக்கதான் செய்யும். இதோட மோசமான விஷயங்களும் நடக்கும். கொலைகள் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. நேற்று கூட நடக்குது, முந்தா நேற்று நடந்தது, போன வாரம் நடந்தது. சட்டம் ஒழுங்கு என்னன்னு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா அந்த ஆட்சிக்கு ஒரு டைம் கொடுக்கணும் சார். இப்பதான் வந்திருக்காங்க, 15 நாள் தான் ஆச்சு. அவங்க ஒரு 3-4 மாசம் எடுத்துக்கிட்டோம். எடுத்த உடனே குறைகளை சொன்னா அவங்களுக்கும் சரியா வராது. நடக்கிறது உண்மை. இவங்க வேற ஒரு பிரச்சாரத்தை திமுக அரசுக்கு எதிராக கொண்டாந்தாங்க, அது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு எடுபட்டு இருக்கலாம். ஆனா அது உங்க ஆட்சியிலையும் நடக்கும்போது நீங்க பாத்துக்கோங்க, எப்படி சரி பண்றது நீங்க தான் பாக்கணும். ஆனா ஒரு 3 மாச காலம் இந்த கவர்மெண்ட் வந்து விமர்சனம் பண்ணாத இருக்கிறது நல்லது. என்ன நடக்குதுன்னு பாக்குறது நல்லது, அவ்வளவுதான். சென்னையில் தொடர் மின்வெட்டு, அங்கங்கே நிறைய இடங்கள்ல மின்வெட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது.
ஆனா கவர்மெண்ட் தரப்புல சொல்றது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நாங்க அவ்வளவு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றோம். எப்படி பாக்குறீங்க? சார் சம்மர் வந்தாலே உங்களுக்கு நம்ம தேவைகள், நம்ம உற்பத்தி, நம்ம தேவைகள் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஆல் இந்தியா லெவல்லே அப்படிதான் இருக்கு. இந்திய அளவிலேயே வந்து பல மாநிலங்கள்ல மின்வெட்டு இருக்கு. நம்ம இந்திய தேவைக்கும் இந்திய சப்ளை பண்றதுக்கும் நடுவில் 1.5 கெகாவாட் வித்தியாசம் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. 1.5 கெகாவாட். அப்ப அந்த 1.5 கெகாவாட் பற்றாக்குறை தமிழ்நாட்டிலேயே அதுல ஒரு பகுதி இருக்கத்தானே செய்யும். அதனால வந்து பற்றாக்குறை இருக்கும். அது எப்படி சீரா விநியோகம் பண்றாங்கன்றது அதிகாரிகள் கையில இருக்கு ஆக்சுவலா. அதை வந்து அரசியல்வாதிகள், மந்திரிகள் மானிட்டர் பண்ணணும் கரெக்டா. இல்ல குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணணும். சம்மர்ல வந்து பவர் கட் இருக்கிறது சகஜம் தான். நான் வந்து அதை ஒரேடியா வந்து இருக்கேன். ஆனா இப்ப திமுக ஆட்சியில வந்து எண்ணூர் போன்ற இடங்கள்ல, வடசென்னை போன்ற இடங்கள்ல அந்த உற்பத்தியை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. கொஞ்சம் உடன்குடியில அதிகரிச்சிருக்காங்க. இப்போ கூடங்குளத்துல எல்லாம் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. கல்பாக்கத்துல ஒரு யூனிட் சும்மாவே இருந்து அது கூட உற்பத்தி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து உற்பத்தி இருக்கு, அது சீரா விநியோகம் பண்ணணும். ஹெவி லோடு இந்த விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் பஸ்ட் ஆகுது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் சம்மர்ல. ஒரு அபிஷியலா பவர் கட்டுன்னு கிடையாது. ஆனா இங்க வந்து ஷார்டேஜ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தேசிய அளவிலேயே 1.5 கெகாவாட் ஷார்டேஜ் இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் அது இருக்க தான் செய்யும். இதை விட மோசமா இருக்கு உத்தரப்பிரதேசம், இதை விட மோசமா இருக்கு மத்திய பிரதேசம். அதான் உண்மை. இந்த சம்மர்லாம் அங்க ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு செய்தி தெரியலையே தவிர மோசமா இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் பவர் கட் இருக்கு. அதான் உண்மை. பெரம்பூர்ல விஜய் தொகுதியிலேயே இருக்கு அது ஆக்சுவலா. அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, ராத்திரியே எழுந்து போராடிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து மெயின்டெனன்ஸ்ல வர பிரச்சனைகளா, இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல வர பிரச்சனைகளா, இல்ல உண்மையிலேயே பற்றாக்குறையா, எல்லாமே கம்பைண்டா இருக்கா? எல்லாமே கம்பைண்டா இருக்கு. சம்மர்ல தேவைகள் அதிகரிக்கும் போது இது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த ஆட்சி பதவி ஏற்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னது, நாங்க இப்போதைக்கு எதுவும் விமர்சிக்க மாட்டோம், இந்த ஆட்சி தொடர்றதுக்கு நாங்க எந்த இடையூறாவும் இருக்க மாட்டோம், 6 மாசம் விட்டு பார்ப்போம், அதுக்கு பிறகு கருத்து தான் சொல்லுவோம் அப்படின்னாங்க. ஆனா தொடக்கத்துல இருந்த விமர்சனத்தை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் சரி, மற்ற சில எதிர்கட்சியினரும் சரி. அவங்க ஒரு கட்டத்துல, முடியாத கட்டத்துல இப்படி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு பாக்கலாமா, இல்ல வேணுமே விஜய டவுன் பண்ணணும், இப்பயே பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிடும், விஜய் இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்ற நிலையில பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? இல்ல சார், எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதாவது 6 மாசம் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6 மாசம் இந்த கவர்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது, பழைய திட்டங்களை எந்த அளவுக்கு செயல்படுத்துது, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றத்துக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க, இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு 6 மாச காலம் நம்ம வெயிட் பண்ணலாம். அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா, இல்ல கவர்மெண்ட்ல வந்து லஞ்சத்தை ஒழிக்கிற விஷயங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குற விஷயங்கள், தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம், அங்க லஞ்சம், இங்க லஞ்சம், டெண்டர் கொடுக்கறதுல லஞ்சம், சாலைகள் போடுறதுல லஞ்சம், எல்லாமே எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு 6 மாசம் வேணும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறைகள், பாலியல் வன்முறை பிளஸ் கொலை போன்ற விஷயங்கள், இதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து பேசாத இருக்க முடியாது. பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது வந்து கண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால கண்டிக்கிறாங்க. ஆனா இதே நம்ம கண்டிக்காத இருந்தா வந்து எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதனால ஒரு பாலிசி லெவல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் போன்ற விஷயங்கள்ல, லஞ்சத்தை ஒழிக்கிறதுல போன்ற விஷயங்கள்ல, டெண்டர் கொடுக்கறதுல ஊழலை குறைக்கிறது, ஊழலை ஒழிக்கிறது போன்ற விஷயங்கள்ல அதை கவனிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் வேணும். 3லேருந்து 6 மாசத்துக்குள்ள வேணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்கட்சிகள் கண்டுக்காம போக முடியாது. அதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.